ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம வெல்கம் டு ஜப்பான் மிஸ்ஸஸ் செல்ஃப் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் உண்மையிலேயே நல்லாவே இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவான். ஆனா அங்க போய் பார்த்தா நம்ம மரி வந்துட்டு ஜப்பானீஸ் கத்து ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலா வந்து டிவி பார்த்துக்கிட்டே சில வேர்ட்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோவால சுத்தமா நம்ப முடியல. ஆக்சுவலா அவன் அபார்ட்மெண்ட்ல ஒரு எல்ஃப் தங்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சுத்தமா நம்ம ஹீரோவால நம்ப முடியல. ஆனா அந்த டைம்ல பார்த்த மாதிரி வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோவோட பேரை சொல்ல, அதான் நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஆக்சுவலா நான் இன்னைக்கு கியோசா அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷை தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, அப்படின்னா என்னங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலா உனக்கு ஆல்கஹால் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மரி சொல்லுவா. அண்ட் அப்பவே நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ அது சம்பந்தப்பட்ட டிஷ் தான் நம்ம ஹீரோ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்பன்னு பார்த்த ஹீரோயின், ஹலோ காசுஹிஹோ, என்னோட பேரு மரி அப்படிங்கிற மாதிரி ஜப்பான்லயே வந்துட்டு பேச ட்ரை பண்றா. ஆக்சுவலா இப்போதைக்கு அவ வந்துட்டு சின்ன சின்ன சென்டென்ஸை கத்துக்கிட்டா போல இருக்குது. சோ அதை தான் நம்ம ஹீரோ கிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு சின்ன பொண்ணு, பாக்குறதுக்கு தான் சின்ன பொண்ணு, பட் வயசுல வந்துட்டு 100 இல்ல 150 வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுல சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ வந்து ஸ்மெல் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் போயிட்டு உன்னோட ஷர்ட்டை மோந்து பாப்பா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் என்னோட ஷர்ட்டை மோந்து பார்க்க சொல்லல, நான் கொண்டு வந்திருக்க அந்த ஒயின் எப்படி இருக்குன்னு சொல்லி பாரு அப்படிங்க. உடனே நம்ம ஹீரோயின் வெக்கப்படுறா. ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ செஞ்ச ஸ்பெஷல் டிஷ் கியோசாவை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டிஷ்ல வந்து ஆல்கஹால் கலந்துருக்கு. சோ அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஒரே வாய் தான் சாப்பிடுறா. அதை வச்சக்கப்புறம் போதையில போயிடுறா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நீ வேணும்னா கேளு, நிறையவே செஞ்சு தரேன், இது அவ்வளவு காஸ்ட்லிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. ஆக்சுவலா நம்ம இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரசியஸான ஸ்டோனும் அதே சமயத்துல அந்த ஸ்கேலும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ விளக்கம் சொல்லுவான். நான் இது வரைக்கும் வர டைம் எல்லாமே பேக் வந்துட்டு அங்கேயே தான் இருக்கும். ஸோ அந்த பேக்ல இருக்க பொருளும் அங்கேயே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனால் இப்போ ஹீரோயின் கேட்கறது என்னன்னா, அந்த பொருள் இது வரைக்கும் தொலைஞ்சு போகலையா அப்படிங்க. ஒருவேளை நான் எப்படி அந்த இடத்துல விட்டு மறைஞ்சு போயிடணும், அதே மாதிரி என் பேக்கும் மறைஞ்சு போயிருக்குமோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ உண்மையாலே உன்னை யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மரி யோசிக்க, அதே சமயத்தில் மரிக்கு ஒரு கவலை வர இருக்கு. என்னன்னு பார்த்தா அவளோட ஏன்ஷியன் கில்டு இருக்குல்ல, ஸோ அந்த கில்டுல ஏதோ ரிப்போர்ட் எழுதணுமா, அது என்ன முடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் மரி வந்துட்டு ஒரு மேஜிக்கல் ஜெம் பத்தி, அதாவது மேஜிக்கல் ஸ்டோனை பத்தி பேசுவா. அது என்ன அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஐடியா இல்ல போல இருக்கு. சோ அடுத்த நாள் கண்டிப்பா நம்ம போய் அங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா அதே சமயத்துல நைட் ஆகுது, ரெண்டு பேருமே போய் தூங்க போறாங்க. அண்ட் எப்போ போல மரி ஃபர்ஸ்ட் தூங்கிடுறா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ தூங்க. இந்த மாதிரி மரி இருக்கிறனால தான் எனக்கு என்னமோ தூக்கம் வந்து ரொம்ப சுலபமா வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அந்த உலகத்துல எந்திரிக்கிறாங்க. அண்ட் எந்திரிச்ச உடனே மரி வந்துட்டு, நான் உனக்கு முன்னாடியே தூங்கிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு பூவை வந்து எடுத்து வச்சுக்குவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்ற அந்த மேஜிக்கல் ஸ்டோன் எங்க இருக்குன்னு சொல்லி மேப்ல பாக்குறாங்க. பார்த்தா அது வேற ஒரு கண்ட்ரியில இருக்கு. அந்த கண்ட்ரிக்கு போக கண்டிப்பா ரொம்பவே டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மரி சொல்ல, அதை பத்திலாம் நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மரியை தூக்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட டெலிபோர்டேஷன் பவரை யூஸ் பண்ணி வேற கண்ட்ரிக்கு போறதுக்கான ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சிடறான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், இது மெர்ச்சன்ட்ஸோட ஒரு பவர். சோ அவங்க யூஸ் பண்ணி எங்க வேணா போற ஒரு பவர். அண்டர் கிரவுண்ட்லயே வந்துட்டு எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு ரொம்பவும் சீக்கிரமா போலாம். ஆக்சுவலா இவங்க போகக்கூடிய இடம் வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருக்குது. சோ அங்க போகணும்னு ட்ரை பண்ணா 2 வாரம் ஆகும். பட் இப்போ அவங்க வந்துட்டு இந்த ஒரு பவர் மூலமா வெறும் அரை மணி நேரத்திலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் ஆக்சுவலா இந்த ஸ்கில்லை வந்து நம்ம ஹீரோ வந்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான். பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, இந்த ஒரு ஸ்கில்ல ஒரு லிமிட் இருக்கு. என்ன லிமிட்னு பார்த்தா வெயிட் லிமிட் தான் இருக்கு. அண்ட் உடனே நம்ம ஹீரோனும் இறங்கி கீழே உட்காந்துக்கிறா. அண்ட் அப்ப நம்ம ஹீரோ சொல்றது என்னன்னா, ரொம்ப தள்ளி போயிடாதா, கீழே விழுந்துருவா அப்படிங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு போய் ஹீரோ கிட்ட உட்காந்துக்குவா. அதுக்கப்புறம் அவங்க போகணும் இடத்துக்கு போயிடுவாங்க. அங்க போனோன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்கில்லை கிரியேட் பண்ண காடுக்கு மரியாதை செலுத்திட்டு இருப்பான். ஆக்சுவலா இவங்க போன இடத்துல மினரல்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் நிறையவே இருக்குது. மேஜிக்கல் ஸ்டோன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குது. பட் என்னன்னு பார்த்தா ஆள் நடமாட்டம் தான் அந்த இடத்துல சுத்தமாவே இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல மைனிங் பண்ணதுக்கான அடையாளம் நிறையவே இருக்கு. சோ நம்மளுக்கு வேண்டிய அந்த மேஜிக்கல் ஸ்டோனும் கண்டிப்பா இங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயின் வந்துட்டு ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாவே ஒரு டெசர்ட். இந்த டெசர்ட்டை நடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலே சுத்தமா முடியலையா. சோ அதை இந்த இடத்துல ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் தான், அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா அந்த மேஜிக்கல் ஸ்டோன் கிடைக்கும் அப்படிங்க. கொஞ்சம் தூரம் தானா, சரி அப்ப நான் நடந்து வரேன் அப்படின்னு
சொல்லிட்டு பாட்டி மாதிரி நடந்து வந்துகிட்டு இருப்பா. அண்ட் ஆல் ஆஃப் த சடன் ஒருத்தனை காட்டுவானுங்க. அவன் கையில வேற ஏதோ மேஜிக்கல் ஸ்டோன் வந்து மின்னிக்கிட்டு இருக்கும். கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே எங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த ஒரு இடத்துக்குள்ள தான் வந்திருக்காங்க. அண்ட் அப்ப நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு யாரோ அவங்கள வாட்ச் பண்ற மாதிரியே தோணும். ஆனா அதில் கண்டுக்காம 2 பேருமே ஏதோ குகைக்குள்ள போறாங்க. அந்த சைடு போய் பார்த்தா ஒரு லேக் இருக்கும். சோ அந்த லேக்ல உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி வந்து டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்றா. அண்ட் இது வரைக்கும் நான் மத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்த்தது இல்ல. உன் ஸ்டேட்டஸ் எனக்கு காட்டு, நான் என் ஸ்டேட்டஸ் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அதுக்கு மாதிரி ஓகே சொல்லிக்கிறா. அண்ட் பார்த்தா நம்ம ஹீரோட லெவல் வந்து ரொம்பவும் அதிகமா இருக்குது. அண்ட் உடனே ஹீரோயின் வந்துட்டு நான் 2 ஸ்கில் அட் டைம்ல வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கனால தான் என்னோட லெவல் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. அண்ட் அதே சமயத்துல நம்ம ஹீரோ கிட்ட இல்யூஷனரி ஸ்வாட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் இருக்கு. சோ இந்த ஒரு பவர் மூலியமா வந்துட்டு சுலபமாவே ஏமாத்தலாம். நம்ம ஹீரோ அதுக்கான விளக்கம் என்ன கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ரொம்ப வீக்கா இருக்கனால தான் இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். நம்மளுக்கு புது டார்கெட் மாட்டி இருக்கு, உடனடியா அந்த பொண்ணை இறக்குங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் பேசுறத கேட்டுட்டு அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அதே சமயத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் உடனடியா ஒரு ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்றா. அது மூலமா ஒரு ஃபயர் லிசார்ட் வெளியே வருது. அந்த லிசார்டோட கான்ட்ராக்ட் போட்டுட்டு அந்த லிசார்டோட பவர்ஸை இப்ப நம்ம ஹீரோயினாலையும் போட முடியும். அண்ட் சடனா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. உடனே நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளிடுறான். ஆல் ஆஃப் த சடன் 3 மான்ஸ்டர்ஸ் வந்து 3 டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருமா. உடனே நம்ம ஹீரோ வந்து டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணி டக்குன்னு அதை எல்லாத்தையும் வெட்டி தாக்குவான். இதை எல்லாத்தையுமே வந்து 2 பேர் வந்து மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. இது டெலிபோர்டேஷன் பவரா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. சோ அப்ப அந்த லீடர் வெளியே வந்துட்டு என்னது டெலிபோர்டேஷன் பவர்லாம் யூஸ் பண்றானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாட்ச் பண்றான். அப்ப நம்ம ஹீரோக்குள்ள பேக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்டோனும் ஸ்கேலும் அவன் கண்ணுக்கு படுது. சோ அவன் வச்சிருக்க பொருள் கண்டிப்பா ரொம்பவும் த்ரெஷரியானது தான். சோ அதை நம்ம கண்டிப்பா ஆட்டையே போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு வரானுங்க. ஆனா அந்த பொண்ணு கிட்ட அந்த லீடர் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நம்ம தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, சோ எனக்கு நான் சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை மிரட்டுறான். நம்ம ஹீரோவும் அங்க இருக்க எல்லா மான்ஸ்டர்ஸையும் அடிச்சு நோத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான், ஆக்சுவலா ஏதோ ஒரு டேஞ்சரை நான் ஃபீல் பண்றேன், ஏதோ ஒன்னு பெருசா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஹீரோ சொல்ல, டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து மேல நின்னுகிட்டு இருப்பா. அந்த மேஜிக்கல் ஸ்டோனை மேல காட்டிட்டு இருப்பா. டக்குன்னு தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வெளியே வருது. அண்ட் ஹீரோக்கு இப்ப வேற எந்த வழியும் கிடையாது. என்னன்னு பார்த்தா லாங் டிஸ்டன்ஸ் டெலிபோர்டேஷன் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் லிமிட் இருக்கு. அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல டெலிபோர்ட் பண்ணலாம்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு கண்டிப்பா பண்ண முடியாது. ஆனா வெயிட் லிமிட் வேற இருக்குது. சோ வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கட்டி பிடிச்சிடுறான். அந்த டிராகனும் ஃபயர் வருது. அதனால அந்த இடத்துல அவங்க செத்து போயிடுறாங்க. அண்ட் ஜப்பான்ல வந்து 2 பேரும் முழிச்சுக்கிறாங்க. நல்ல வேளை இப்ப நம்ம 2 பேத்துக்கும் எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு டீ எல்லாம் எடுத்துட்டு வரான். டீ போட்டு எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஆனா அப்பதான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான், ஆக்சுவலா நம்ம அங்க போனதுல இருந்து எனக்கு வந்து யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. சோ ஒருவேளை கண்டிப்பா அவங்க பேண்டிட்ஸா தான் இருக்கணும். இந்நேரத்துக்கு அவங்க நம்மளோட பேக தான் தேடிட்டு இருக்கணும். அந்த பிரஷியஸான ஸ்டோனும் அந்த ஸ்கேல்ப் தான் அவங்க தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதே சமயத்துல அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஹாஃப் மேஜிக் பீஸ்ட் போல இருக்குது. ஆனா அந்த பொண்ணை பாக்குறதுக்கு கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை அந்த பேண்டிட்ஸ் வந்து அந்த பொண்ணை யூஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா இன்னைக்கு வந்து சண்டே போல இருக்குது. சோ அதனால வந்து 2 பேருமே வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அண்ட் போக தான் ஆக்சுவலா அந்த அனிமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிட்டு இருக்கு. யார் அந்த பொண்ணு கூட தெரியல. அந்த பொண்ணு திடீர்னு வந்துட்டு அந்த மேஜிக் பீஸ்ட் எல்லாம் வந்து கூப்பிடுது. சோ போக தான் என்ன கதை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.